துலாம் ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, துலாம் ராசியினருக்கு இந்த வாரம் ஒரு நல்ல வாரமா இருக்க போதா இல்ல அவங்க கவனமா இருக்கணும்? துலா ராசி அன்பர்களுக்கு இடமாற்றம் அல்லது பிரயாணங்கள் இது சம்பந்தமான பலன் தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. ராசிக்கு 12ல் ராசிநாதன் சுக்கிரன் இருக்காரு. அதனால் இடமாற்றம் செய்து வேறு இடத்திற்கு நீங்கள் போகிறதுக்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன், அந்த லாபஸ்தான அதிபதி அங்கேயே சேர்ந்து இருக்காரு. கூட புதன் இருக்கார். அவர் 9ஆம் அதிபதி, பாக்யஸ்தானத்திற்கு அதிபதி. பிரயாணம் செய்து நீங்கள் ஒரு வியாபார நோக்கமாக பிரயாணம் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது சக்ஸஸ் ஆகும், அது செய்யலாம். அதே போல் உயர்கல்வி சம்பந்தமாக உத்தியோக நிமித்தமாக செய்யக்கூடிய பிரயாணங்கள் உங்களுக்கு அனுகூல பலனை ஏற்படுத்தும். மேலும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் பாவத்தில் இப்போது சனி பகவான் சஞ்சரித்து கொண்டு இருக்கார். அவர் வக்ரகதியில் இருக்கார். அதனால் எப்போதும் நீங்கள் எங்கே இருந்தீங்களோ, எதை செய்து கொண்டிருந்தீங்களோ அதற்கு ஒரு மாற்றாக நீங்கள் செய்யக்கூடிய அம்சம் இருக்கிறது. அதனால் பிரயாணம், இடமாற்றம் இந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். இந்த விஷயம் சாதகமாக நடக்கிறதுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இந்த வாரத்தின் விசேஷங்களில் சஷ்டி விரதம்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் வருகிறது. அந்த சஷ்டி விரதம் இருக்கலாம், அல்லது அந்த நாளில் முருகப்பெருமானை வழிபடலாம். இதை செய்தால் இந்த வாரம் சாதகமாக இருக்கும். சார், துலாம் ராசியினர் என்ன பண்ணா இந்த வாரம் சாதகமா இருக்குன்றத ரொம்ப தெளிவா சொன்னீங்க. விருச்சிகம் ராசியினருக்கு எப்படி இருக்க போகுது? விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஜீவனஸ்தானம் சாதகமாக இருக்கிறது. அதாவது வேலை இல்லாதவர்களுக்கு முயற்சியின் பெயரில் வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்த உத்தியோகம் பர்மனண்ட் ஆகிறது. நிலையற்ற உத்தியோகம், டெம்பரரி ஜாபில் இருக்கீங்க, இந்த வேலையில் முன்னேற முடியுமா, வேறு வேலை பார்க்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தால் இந்த வாரத்தில் நீங்கள் அதை உறுதிப்படுத்தி கொள்ளலாம். இங்கே நம்ம இருக்கலாமா, இங்கே பர்மனண்ட் ஆகுமா, ரொம்ப வருஷங்கள் இருக்கலாமா, நமக்கு இந்த இடத்துல மதிப்பு, மரியாதை, ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வுலாம் கிடைக்குமா அப்படின்றத தெரிந்து கொள்ள முடியும். அதற்கு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஜீவனஸ்தானம் வலுத்திருக்கின்றது. அதே ஜீவனஸ்தானத்தை கர்மஸ்தானம்னு சொல்லுவோம். அதனால் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, ரிட்டையர்ட் ஆயாச்சு. இந்த காலகட்டத்தில் கடமைகளை செய்வதற்குண்டான முயற்சிகள் அனுகூலமாக இருக்கும். கடமைகள்னால் தீர்த்த யாத்திரை போகணும், அதை நீங்கள் செய்யலாம். முன்னோர் சம்பந்தமான பித்திரு காரியங்களில் நீங்கள் சரிவர செய்ய முடியாமல் போயிடுச்சு உங்களுடைய உத்தியோக காலத்தில் அப்படின்னு சொன்னால், அடுத்து புரட்டாசி மாதம் வரப்போகிறது, மாலையபட்சம் வரப்போகிறது. அந்த காரியங்களை செய்கிறதுக்கு உங்களை தயார்படுத்திக்கலாம். அப்படியாக ஜீவனம் சாதகமாக இருக்கிறது. கடமைகளை நிறைவேற்றக்கூடிய அம்சம் அனுகூலமாக இருக்கிறது. விருச்சிகம் ராசியினர் நற்காரியங்கள் எதுனாலும் இந்த வாரம் அவங்க செஞ்சா நன்மை பயக்கும் இல்லையா சார்? தனுசு ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பணவரவு, பொருளாதார உயர்வு, எண்ணங்கள் ஈடேறக்கூடியது, அப்படிப்பட்ட சாதக பலாபலன்கள் இருக்கிறது. ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்காரு. அப்படி இருக்கும்போது உங்கள் ராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. கூட ஜீவனாதிபதியான புதன் சேர்ந்து இருக்கார். இவங்க 2 பேரும் சேரக்கூடியதை தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த யோகம் இப்போ அனுகூலமாக இருக்கிறது. அதன் பிறகு குரு பகவான் 6ல் இருந்தாலும் பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டு இருக்கின்றார். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு உயர்வு, முன்னேற்றம் இப்படிப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்குது. அப்படி நீங்கள் நல்ல நிலையை அடைந்து உங்களால் நிறைய பேருக்கு நல்லது நடக்கணுன்ற அம்சம்தான் தர்ம கர்மாதிபதி யோகம். யோகங்கள் நிறைய இருக்கிறது. இந்த யோகம் ஒரு ஜாதகருக்கு இருக்குன்னு சொன்னால் அவர் நல்லா இருப்பார்னு அர்த்தம். ஆனால் தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொன்னால் அவரால் உலகத்துக்கே நன்மை நடக்கும்ன்றது அர்த்தம். அப்படியான பலன் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. அதனால் நீங்கள் நல்லா வந்தால் தானே பிறருக்கு நல்லது செய்ய முடியும். நீங்கள் நல்லா வருவீங்க. நம்பிக்கையோடு வாரத்தை தொடங்கலாம். சார், ஒரே வார்த்தையில் ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. முன்னேற்றம், உயர்வு தரக்கூடிய வாரமாக தனுசு ராசினியர்களுக்கு இருக்கும் போதுன்னு. அடுத்ததாக மகர ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மகர ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? மகர ராசி அன்பர்கள் இந்த வாரத்தை பிளான் பண்ணணும். பிளான் பண்ணாமல் எதையும் செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா, ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கார். ராசிநாதன் தான் 2ல் இருந்தாலும் பாத சனி, 7ரை சனி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இவர் ஆண்டுகோள், சரி இதை விட்டுடலாம், ஏன்னா இவர் ரொம்ப நாள் இருக்க போகிறார். அதன் பிறகு மாதக்கோள்கள்னு 2 இருக்குது. அதில் புதன், சுக்கிரன் இவங்க 2 பேருமே உங்களுடைய ராசிக்கு பலன் தர வேண்டியவர்கள். சுக்கிரன் மிகச்சிறந்த யோகாதிபதி, பூர்வ புண்ணிய ஜீவனாதிபதி.
புதன் வந்து பாக்யாதிபதி. இருவருமே இப்போது சாதகமான ஒரு நிலையில சஞ்சரிக்கல. சுக்கிரன் பாக்யஸ்தானத்திலே இருந்தாலும் கூட நீச்சம் அடைந்து கேதுவோடு சேர்ந்திருக்கார். புதன் அஷ்டமத்தில் இப்போது சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார். 6ஆம் அதிபதின்ற முறையில் 8ல் இருக்கலாம், ஆனால் அவர் பாக்யாதிபதி 8ல் இருக்காரு, அஷ்டமாதிபதி சூரியனோடு சேர்ந்து இருக்கார். அதனால் நீங்கள் எதை செய்தாலும் சிந்தித்து திட்டமிட்டு மிகச்சரியாக செய்யணும். அப்படி திட்டமிட்டுட்டீங்க, அந்த காரியம் செய்யணும், யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவரை நம்பி அதை செய்யக்கூடாது. ஒருவேளை அவர் அந்த காரியத்திற்கு உங்களுக்கு உதவி புரியாமல் விட்டாலும் கூட கடைசி நேரத்தில் நம்ம அப்படி விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம், இல்லை அப்படி விட்டுட்டாரா இவர் அந்த வேலையை செய்ய மாட்டார், அப்போ நம்ம பேர் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது. அதனால் யாரோடு சேர்ந்து பணியாற்ற வேண்டுமோ அவர் உதவிக்கு வராவிட்டாலும் கூட அதை தனிநபராக இருந்து செய்யக்கூடிய அளவிற்கு நீங்கள் பிளான் பண்ணணும். அவ்வளவு நேரத்தை நீங்கள் முன்கூட்டியே வைத்துக்கொள்ளணும். அதாவது சீக்கிரமாக எழுந்து பிளான் பண்ணணும். உடல் ஆரோக்கியத்தை அந்த அளவுக்கு வைத்து கொண்டிருக்கணும். மனநலனையும் பேணி காக்கணும். இதெல்லாம் செய்தால் இந்த வாரம் சோடை போகாது, கட்டாயம் நல்ல பலன் ஏற்படும். இதெல்லாம் செய்யறதுக்கான எனர்ஜி வரத்துக்கு இந்த வாரத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ரிஷி பஞ்சமின்னு சொல்லக்கூடிய விரதம் வரக்கூடிய நாளில் இருக்குது. அன்றைக்கு உங்களுடைய மூதாதையர் தான் ரிஷி, வேறு யாரும் கிடையாது. நம்ம அப்பா தாத்தா அவங்க அப்பா இவங்களுக்கு வந்து வருஷம் வந்து சிரார்த்தம் செய்வோம், அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கறது, ஏதாவது ஒரு வகையில் மாலை பட்சத்தில் வழிபாடுறதும் செய்வோம். இந்த ரிஷின்னு சொல்லக்கூடியவர் அதில் இருக்கக்கூடிய முதல் நபராக இருப்பார். அவரை பிரார்த்தனை பண்ணிக்கங்க, அப்போ உங்களுக்கு அந்த சக்தியை கொடுத்துருவாரு. இந்த வாரம் அனுகூலமாக இருக்கு. அப்போ மகர ராசினர் எந்த விஷயம் செய்யணும்னாலும் பக்காவா பிளான் பண்ணி பண்ணா அது ஒரு நல்ல விஷயமாக அமையும்ல சார். கும்பராசினருக்கு எப்படி இருக்க போகுது? கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் அனுகூலம் உண்டாகும். ராசிநாதன் சனி ஜென்ம சனியாக இருந்துட்டு இருக்கார். நம்ம பார்த்த மாதிரி இவர் வந்து ரொம்ப நாள் இருக்கக்கூடிய ஒருத்தர். 7ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்திருக்காங்க. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த புதன் ராசியை பார்க்குறார். அவர் யார் அப்படின்னு கேட்டால் 5ஆம் இடத்திற்கு அதிபதி. 5ஆம் இடம் சொன்னால் என்னென்னா, ஒருத்தர் வந்து சமயோசித்தமாக செயல்படுறார். யூகத்தின் அடிப்படையில் ஒரு காரியம் செய்கிறாருன்னு சொன்னால் 5ஆம் இடம் நன்றாக இருக்க வேண்டும், புதன் நன்றாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டுமே நல்லா இருக்கக்கூடியவங்க தான் பங்கு சந்தையில் போய் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதன் பிறகு எதிர்காலம் இப்படித்தான் இருக்க போகுதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணுற ஜோதிடர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு திரைப்படத்தை கூட எடுக்கலாம். இப்போ ட்ரெண்டு மாறிடுச்சு, இதுக்கப்புறம் இப்படி ஒரு படம் எடுத்தால் தான் அது போகும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபேஷன் டிசைனிங் பண்ணுறவராக, ஒரு ஆடை வடிவமைப்பாளராக இருக்கலாம். இப்படி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அடுத்து இதுதான் நடக்கும், இதுதான் எல்லாருக்கும் பிடிக்கும், இதுதான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை யார் முடிவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 5ஆம் பாவம் 7ஆம் பாவம் நன்றாக இருக்கும், புதன் நன்றாக இருப்பார். இந்த விஷயம் இப்போ உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. அதனால் நீங்கள் இந்த வாரத்தில் புத்திசாலித்தனமாக இருப்பீங்க. புத்திசாலித்தனமாக இருந்துட்டாலே தோல்வி கிடையாது, எதை எடுத்தாலும் வெற்றி தான். ஆனால் ஜென்ம சனி 2 8ஆம் இடத்துல ராகு கேது இருக்கிறதுனால நீங்கள் ஓவர் கான்ஃபிடென்ஸ்ன நிலைக்கு போகாமல் மிக சரியான நிலையில் நடந்து கொண்டால் இந்த வாரம் அனுகூலமாக இருக்கும். அப்ப கும்ப ராசியினருக்கு வெற்றியை தேடி தரக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம்ல சார். மீன ராசினருக்கு எப்படி இருக்க போகுது? மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எவ்வளவு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அவ்வளவு கிடைக்கும், எவ்வளவு வேலை செய்கிறீங்களோ அவ்வளவு பலன் கிடைக்கும். தர்மி சொல்லுவார் இல்லையா திருவிளையாடல்ல, பாடலில் எவ்வளவு பிழை இருக்கிறதோ அது போக மிச்சம் பரிசு கொடுங்கன்ட்டு, அந்த ஒரு நிலை இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படும். ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அப்போ குரு 3ஆம் இடத்திற்கு போகிறது பலன் இல்லை, ஆனால் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். அப்போ நீங்கள் வந்து நேர்மையாக நல்ல வழியில் ஒன்றை அடையணும்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கு குரு பகவானுடைய துணை உங்களுக்கு இருக்கும். சூரிய பகவான் வந்து 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அதுவும் உங்களுக்கு அந்த முயற்சியில் வெற்றி அடையக்கூடிய யோகத்தை தான் கொடுக்கறதா இருக்கிறது. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எப்படி இருக்கணும்னா சரியானதாக இருக்கணும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பலன், படக்கூடிய ஆசை நியாயமானதாக இருக்கணும். அப்படி வைத்து கொண்டால் இந்த வாரம் பலன் கிடைக்கும். நீங்கள் வந்து 80 மார்க் எய்ம் பண்ணுறீங்கன்னு சொன்னால் 80 மார்க்ஸ் எடுப்பீங்க. இல்லை 100 வேணும்னு நினச்சிங்கன்னா 100 எடுப்பீங்க. ஜஸ்ட் பாஸ் பண்ணால் போகிறோம், அவ்வளோதான் என்னால் முடியும் நினச்சிங்கன்னா அவ்வளோதான் கிடைக்கும். இப்படியாக வெள்ளத்தனையது மலர் நீட்டம் போல இந்த வாரம் உங்களுடைய உள்ளத்தின் அடிப்படையில் பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும்.